ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 45 நாளில் 10,000 ரூபாய் சேமிக்க முடியுமா? ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நியூ இயர்க்குள்ளே எனக்கு ஒரு 10,000 சேவிங்ஸ் பண்ணுற மாதிரி ஐடியா சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான சேவிங்ஸ் பிளான் தான் நான் இப்போ கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். இப்போ தான் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோட டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 45 நாளில் நம்ம 10,000 ரூபாய் சேமிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நம்மளால சேமிக்க முடியும். அதுக்கான சேவிங்ஸ் பிளான் நான் ஒரு 2 சேவிங்ஸ் பிளான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 225 ரூபாய் எடுத்து வைக்கணும். கரெக்டாக 45 நாள். இந்த 45 நாள் எதுக்கு அப்படின்னா நியூ இயருக்கு. அவங்க அந்த சிஸ்டர் வந்து நியூ இயருக்கு தான் கேட்டிருந்தாங்க. ஸோ நியூ இயருக்கு வந்து இன்னும் 45 டேஸ் இருக்குது. ஸோ 45 டேஸுக்கு பெர் டே 225 அப்படின்னு நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா கரெக்டாக 10,125 ரூபாய் நமக்கு கிடைக்கும். இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் நம்ம டெய்லி 225 ரூபாய் எடுத்து வைக்கணும். 45 நாள் கண்டினியூஸாக எடுத்து வைக்கணும். இப்போ மந்த் எண்ட் ஆயிடுச்சு, மாத கடைசியில் லாஸ்ட் 10 நாள் 20ஆம் தேதிக்கு மேலெல்லாம் என்னால் 225 ரூபாய் எடுத்து வைக்க முடியாது, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க இந்த செகண்ட் மெத்தட் ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். இப்போ செகண்ட் மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் மந்த், இப்போ நவம்பர் மந்த் இன்னைக்கு டேட்டு 17ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் மந்தில் 14 நாள் இருக்குது, 14 டேஸ் இருக்குது. அதே மாதிரி டிசம்பரில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 31 டேஸ் இருக்குது. டோட்டலாக நமக்கு எவ்வளோ டேஸ் இருக்குன்னா 45 டேஸ் இருக்குது. இந்த 45 டேஸில் நம்ம எப்படி பிரித்து எடுத்து வைக்கலாம் அமௌண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நவம்பர் மந்தோட 14 டேஸ் இருக்கு இல்லையா, இந்த 14 டேஸ்க்கு நம்ம ஒரு நாளைக்கு 160 ரூபாய் அப்படின்னு எடுத்து வச்சோம் அப்படின்னா 2,240 ரூபாய் கிடைக்கும். ஏன்னா நவம்பர் வந்து 15 டேஸ்க்கு லாஸ்ட் 15 டேஸ் ஆயிடுச்சு இல்லையா, மாதத்தோட பாதியை கடந்தாச்சு. ஸோ இனி இந்த 15 நாளில் நம்ம வந்து 160 ரூபாய், ஒரு நாளைக்கு 160 ரூபாய் அப்படின்னு எடுத்து வச்சோம் அப்படின்னா 2,240 ரூபாய் கிடைக்கும். அதுவே டிசம்பர் மாதம் ஃபஸ்ட்டு 15 டேஸ், அதாவது இந்த ஃபஸ்ட்டு 15 டேஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அப்போ தான் நம்மக்கிட்ட சேலரி இருக்கும். ஸோ அப்போ நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியான அமௌண்ட் எடுத்து வச்சோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக சேவிங்ஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு 15 டேஸ் நம்ம எவ்வளோ எடுத்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 360 ரூபாய் எடுத்து வைக்கணும். ஒரு நாளைக்கு 360 ரூபாய் அப்படி எடுத்து வச்சோம் அப்படின்னா 5,400 ரூபாய் கிடைக்கும் ஃபஸ்ட்டு 15 நாளில். அதுக்கப்புறம் 16ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் அந்த லாஸ்ட்டு 16 டேஸ் நம்ம எவ்வளோ எடுத்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 எடுத்து வைக்கணும். பெர் டே 150 எடுத்து வச்சோம் அப்படின்னா 16 டேஸுக்கு எவ்வளோ வருதுன்னா 2,400 ரூபாய் வருது. அப்போ டோட்டலாக நமக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,040 ரூபாய் கிடைக்குது. ஸோ 45 டேஸில் நம்மளால் ஈஸியாக 10,040 ரூபாய் பிரித்து எடுத்து வச்சோம் அப்படின்னா ஈஸியாக எடுத்து வைக்க முடியும். இந்த 10,000 வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகாக 1 கிராமில் நகை வாங்கலாம், செய்கூலி சேதாரம் எல்லாம் சேர்த்து ஒரு நகை வாங்கலாம். இல்லைன்னா ஒரு 1.5 கிராமில் காயின் வாங்கலாம், கோல்டு காயினாக வாங்கலாம், இல்லைனா சில்வர் காயின் வாங்கலாம், இல்லைனா சில்வர் ஜுவல் ஏதாவது வாங்கலாம். ஸோ நியூ இயர் அன்னைக்கு நம்ம ஏதாவது ஒரு தங்கமோ வெள்ளியோ ஏதாவது ஒன்று நம்மளால கண்டிப்பாக வாங்க முடியும். இதுவே என்னால் 10,000 சேமிக்க முடியாது, எனக்கு கஷ்டம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க 5,000 சேமிக்கிறதுக்கான பிளான் நான் சொல்கிறேன். இப்போது நவம்பர் மந்த், இந்த மந்தோட எண்டிங் 14 டேஸ் இருக்குது. அந்த 14 டேஸில் நம்ம ஒரு நாளைக்கு 80 ரூபாய் அப்படின்னு எடுத்து வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 1,120 ரூபாய் கிடைக்கும் 14 நாளைக்கு. அதுவே டிசம்பர் மந்தோட ஃபஸ்ட்டு 15 டேஸ் நம்ம 180 ரூபாய் எடுத்து வைக்கணும். அப்படி எடுத்து வச்சோம் அப்படின்னா 2,700 ரூபாய் நம்மளால சேமிக்க முடியும். அதுவே டிசம்பர் மந்தோட கடைசி 16 நாள், அதாவது 15ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் 75 ரூபாய் நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா 16 நாளைக்கு 75 ரூபாய்னா எவ்வளோ கிடைக்கும்னா 1,200 ரூபாய் கிடைக்கும். டோட்டலாக நமக்கு எவ்வளோ சேவிங்ஸ் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 5,020 ரூபாய் கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட் மெத்தட். இப்போ செகண்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 112 ரூபாய் நம்ம எடுத்து வைக்கணும். ஒரு நாளைக்கு 112 ரூபாய் இன்ட்டு 45 நாள் நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா 5,040 ரூபாய் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த 2 மெத்தடில் எந்த மெத்தடில் வேணாலும் நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும். 5,000 ரூபாய் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாகவே நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும். இந்த 5,000 ரூபாய் வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 கிராம்லேருந்து ஒரு 3/4 கிராம் வரைக்கும் நம்மளால் காயினாக வாங்க முடியும். ஜுவல்லாக வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிராமில் பெண்டன்ட் மாதிரி குட்டியாக நம்மளால் வாங்க முடியும். அப்படி இல்லைன்னா சில்வரில் நம்மளால் ஏதாவது ஒரு பொருள் வாங்க முடியும். அப்படி இல்லைன்னா சில்வர் காயின் வாங்கலாம். ஸோ 5,000 ரூபாய் வச்சு நம்மளால என்ன வேணாலும் வாங்க முடியும். ஸோ இந்த 2 மெத்தடில் 5,000 அண்ட் 10,000 இந்த 2ல் உங்களுக்கு எது ஈஸியாக கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த சேவிங்ஸ் பிளானை நீங்கள் செலக்ட் பண்ணி சேவிங்ஸ் பண்ணுங்கள். நியூ இயர் அன்னைக்கு ஏதாவது ஒரு பொருள், தங்கமோ வெள்ளியோ ஏதாவது ஒரு பொருளை நம்ம வீட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்றத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னோட இந்த சேவிங்ஸ் பிளான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள்.
இந்த சேனல்ல நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ் அண்ட் கோல் சேவிங்ஸ் வீடியோஸ் தென் பட்ஜெட் வீடியோஸ் இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.